அன்பு பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியின் வாக்கினை கேட்கும் இந்த நேரத்தில் நான் உனக்கு ஒரு சவால் விடுகின்றேன். நீ குறித்து வைத்துக்கொள். உனக்கு 10வது நாளில் இந்த ஒரு விஷயத்தை நடத்தியே தீருவேன் என்று உன் அப்பன் உனக்கு வாக்களிக்கின்றேன். என் தங்கமே, நீ இந்த கருப்பெண்ணுடைய வாக்கினை நம்பிக்கையோடு முழுமையாக கேட்பாயானால் உன்னுடைய சந்தோஷத்திற்கு இந்த கருப்பன் நானே பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன். என் தங்கமே, சொர்க்கத்தை நீ தேடிச் செல்ல வேண்டாம். இந்த கருப்பன் அந்த சொர்க்கத்தை உன்னை தேடி வர வைக்கப் போகிறேன். என் தங்கமே, என் மீது அன்பு வைத்து என்னுடைய வாக்கினை நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னை ஒருபோதும் இந்த அப்பன் ஏமாற்ற மாட்டேன். என் தங்கமே, நான் உன் இல்லத்தில் ஒரு பெரிய சந்தோஷத்தை இனி நடத்தி தரப்போகின்றேன். நீ நான் சொல்வதை கேட்டு நடந்து கொண்டால் போதும். வேறு எந்த விஷயத்தையும் நினைத்து தேவையில்லாமல் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டும்தான் நடத்தி தரப்போகிறேன். என் தங்க பிள்ளையே, நீ உன் இல்லத்தில் எந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்தாயோ அந்த விஷயத்தை நான் உனக்கு நடத்தி தரப்போகின்றேன். உன் இல்லத்தில் அனைவரும் சந்தோஷப்படும்படி நல்லபடியாக அந்த விஷயம் நடந்தேறப் போகிறது. இன்றிலிருந்து நீ நாளை குறித்து வைத்துக்கொள். 10வது நாள் அந்த விஷயத்தை பற்றிய பேச்சுக்கள் ஆரம்பிக்கும். இல்லை என்றால் அந்த விஷயமே தானாக நடந்தேற தொடங்கிவிடும். உன் அப்பன் வாக்கு ஒருபோதும் பொய்த்து விடாது. என் தங்க பிள்ளையே, உனக்கான நல்ல நேரம் இப்பொழுது ஆரம்பித்து விட்டது. இது உனக்கான நேரம் என்பதால் அப்பனை நன்றாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உனக்கு என் மீது இருக்கின்ற நம்பிக்கையும் பொறுமையும் அப்படியே இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக நீ என்னை இப்பொழுது புரிந்து கொள்வாய். எதற்காகவும் என் செல்லமே நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு என்ன தேவையோ அந்த அனைத்தையும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னோடு இருக்கும் பொழுது உனக்கு எதையும் செய்யாமல் விட்டு விடுவேனா என்ன? நான் உன் மீது கொண்டிருக்கின்ற அன்பானது உன்னுடைய நேர்மைக்கு கிடைத்த பரிசு என்பதை புரிந்து கொள். என் மீது நீ கொண்டிருந்த நம்பிக்கை, என் மீது நீ வைத்திருந்த பொறுமை, இவை அனைத்தையும் உனக்கு மிக விரைவாகவே நீ விரும்பிய விஷயங்கள் அனைத்தையும் பெற்றுத்தரப்போகின்றது. என் தங்கமே, நீ நினைக்கின்ற அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நடக்கத் தொடங்கப் போகிறது. நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள். இந்த கருப்பன் உனக்கு கூறிய இந்த வாக்குறுதியினை மறக்காமல் நீ தினம் தினம் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இதுவரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடித்து விட்டது. இனி நீ உன் வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும். அதில் நீ நிச்சயமாக வெற்றியும் பெறப் போகின்றாய். நான் உனக்குள்ளே இருந்து இந்த எல்லா விஷயத்தையும் நம்பிக்கையோடு செய்து கொடுப்பேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் செல்லமே, நீ எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியின் அர்த்தத்திலும் உன்னுடைய வெற்றி மறைந்திருக்கிறது. இனி அது வெளிவேறப் போகின்றது. என் குழந்தையே, நீ ஒருபோதும் அழக்கூடாது. கடைசி நொடியில் கூட உனக்காக இந்த அப்பன் வந்து உன்னை நிச்சயமாக காப்பாற்றி விடுவேன். என் குழந்தைகளை சோதித்து பார்ப்பேனே தவிர இந்த அப்பன் ஒருபோதும் அவர்களை கைவிட மாட்டேன் என்பதை நீ புரிந்து கொள். என் செல்லமே, நீ நினைக்கலாம், அப்பா, நான் தனியாக போராடுகின்றேன், நான் வெற்றி பெறுவேனா என்றெல்லாம் நீ நினைக்காதே. நீ தனியாக போராடி கொண்டிருப்பது உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றிதான் என்பதை நீ மறந்து விடாதே. நீ தனியால் அல்ல, உனக்குள் இருப்பவன் இந்த கருப்பன் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னை இயக்குபவனும் நானே என்பதை நீ மறக்கக்கூடாது. என் தங்கமே, நீ என்னை தேடி என்னுடைய ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை. நீ என்னை தேடி எங்கும் அலையவும் வேண்டாம்.
நான் உனக்குள் தான் இருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கிறேன். நீ என்னை நினைத்தாலே போதும், நான் உன்னை தேடி ஓடோடி வந்து விடுவேன். உன் இல்லத்தில் நான் இருக்கிறேன், உன்னுடைய உள்ளத்திலும் நான் தான் இருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்வுகளிலும் நான் பங்கெடுத்து கொண்டுதான் இருக்கின்றேன். இப்பொழுது நீ விரும்புகின்ற விஷயத்தை உன் இல்லத்தில் நடத்தி தர நான் காத்து கொண்டிருக்கிறேன். என் தங்கமே, இனி உனக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டு வந்தால் போதும். உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாக மட்டும்தான் இருக்கும். என் செல்லமே, உன்னிடம் பேசுபவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா என்பதை ஆராய்ந்து பார்த்துதான் நீ பழக வேண்டும். ஏனென்றால் உண்மையாக நேசிப்பவர்கள் உன்னிடத்திலே நடிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு எப்படி பழக வேண்டும் என்று அவ்வளவு கூட சரியாக தெரியாது. ஆனால் உண்மையில் உன்னிடத்திலே நடித்து கொண்டிருப்பவர்கள் நன்றாக பாசமாக பாசத்தை கொட்டி கொட்டி பேசுவார்கள். அங்கேயே நீ அவர்களை பற்றி புரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, நீ எப்பொழுதும் கடந்த காலத்தை நினைத்து இனிமேல் வேதனைப்படுவதையெல்லாம் விட்டுவிடு. இனி வரும் காலங்களை நினைத்து நீ நிம்மதியாக இருக்க வேண்டும். உன்னுடைய எதிர்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். எந்த சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் இனி உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். அனைத்துமே உனக்காக, உன்னுடைய நன்மைக்காகத்தான் இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி காட்டுகிறேன் என்பதை நீ தீர்க்கமாக நம்ப வேண்டும். விரைவில் நீ நினைக்கின்ற அந்த மங்களகரமான காரியம் உன் வீட்டிலே நல்லபடியாக நடைபெறப் போகிறது. அதற்காக நீ எப்பொழுதும் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். என் செல்லமே, இந்த கருப்பன் உன்னுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றி தரப்போகிறேன். அது மட்டுமல்ல, உன்னுடைய நீண்ட கால தட்டி கழிப்புகளும் இப்பொழுது நிச்சயமாக நடக்கப் போகிறது. இனி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து விட்டது என்று, வலிக்கிறது என்று ஒருபோதும் அழுவாதே. உனக்கு வலிகளை கொடுப்பது உன்னை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் என்பதை புரிந்து கொள். உனக்கு ஏற்படுகின்ற அந்த வலிகளும் வேதனைகளும் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகப்பெரிய அடித்தளம் என்பதை நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கக்கூட முடியாத அளவிற்கு உன் அப்பன் உன்னை உயரத்தில் தான் வாழ வைக்கப் போகின்றேன். நீ பட்ட வலிகளுக்கும் வேதனைகளுக்கும் பதில் உனக்கு அங்கேதான் கிடைக்கப் போகிறது. உன்னுடைய துயரங்கள் எல்லாம் முடிவு பெறப் போகின்ற நேரம் வந்துவிட்டது. இனி எப்பொழுதுமே உனக்கான நல்ல காலம் மட்டும்தான் என்பதை நீ உணர்ந்து கொள்ளப் போகின்றாய். என்னுடைய பரிபூரண ஆசி உனக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. என் செல்லமே, இனி உன் குடும்பத்திற்குள் எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஆலோசனை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கப்பட்டுவிடும். எல்லோரும் தனித்தனியாக நின்று ஒரு விஷயத்தை பற்றி யோசிப்பதில் எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. அனைவரும் ஓரிடத்தில் கலந்து ஒன்றாக ஒரு விஷயத்தை பேசி முடிவெடுத்தால் நிச்சயமாக நல்லதொரு தீர்வு உங்களுக்கு கிடைத்துவிடும். உன்னுடைய செயல் நிச்சயமாக நல்லபடியாக வெற்றி பெற வேண்டுமானால் உங்களுடைய குடும்பத்தில் ஒற்றுமை என்பது இப்போது அவசியம் என்பதை நீ மறந்து விடாதே. இப்போது நீ செய்ய நினைக்கின்ற விஷயம் உன் குடும்பத்தின் ஒற்றுமையினால் மட்டுமே சாத்தியமாகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள். இந்த கருப்பன் நான் உனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த கால கெடுவானது நீ உங்கள் குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருந்து இந்த காரியத்தை நடத்துவதற்கு முன் வர வேண்டும். உங்களுக்கான கால நேரம் வந்துவிட்டதால் இந்த காரியத்தை நீங்கள் இப்போது செய்கின்ற பொழுது அது எந்தவித தடங்களும் இல்லாமல் நல்லபடியாக முடிந்துவிடும் என்பதை முழுமையாக நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து முடிக்க வேண்டும். மட்டுமல்ல, என் தங்க பிள்ளையே, இந்த அப்பன் உனக்கு வழங்குகின்ற மிக பெரிய அறிவுரையும் அதுதான். எல்லாம் நன்மைக்கு என்று நான் சொல்லும்போதே நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயத்தில்தான் உன்னுடைய குடும்ப ஒற்றுமையையும் நீ காணப்போகின்றாய். நான் உனக்கு எப்பொழுதுமே நல்ல வழிகாட்டியாகத்தான் இருந்து வந்து கொண்டிருக்கிறேன். என் செல்லமே, நல்ல நாட்கள் உன்னை தேடி வரும்போது என் குழந்தையே,
நீ நினைத்த மாதிரியே உன் வாழ்க்கையில் எல்லாம் நடந்தேறிவிடும். நீ எதற்காகவும் குழம்பிக் கொண்டு இருக்க வேண்டாம். நடந்தது அனைத்தும் இப்பொழுது நடந்து கொண்டிருப்பவை எல்லாம் என்னுடைய செயல்தான் என்பதை நீயே உணர்ந்து கொள்ளப் போகிறாய். இனி நடக்கப் போவதும் இந்த அப்பனின் செயல்தான் என்பதை நீ கண்டிப்பாக உணரத்தான் போகின்றாய். எதற்காக நீ வீணான குழப்பத்தை எல்லாம் உன்னுடைய மனதில் வைத்திருக்கின்றாய்? தேவையற்ற கவலைகளை பற்றி நினைக்காமல் உனக்கு நடந்த விஷயத்தை பற்றி மட்டுமே யோசித்து கொண்டு வருத்தத்தில் ஆழ்ந்த சிந்தனையில் இருக்க வேண்டாம். நீ இது போன்ற காரியங்களை எல்லாம் இனி செய்ய வேண்டாம். இனி நடக்கப் போவதை மட்டும் நீ நன்றாக யோசிக்க வேண்டும். உன்னை வழிநடத்தி நான் நல்ல பாதையில் கொண்டு சென்று உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்து தரப்போகிறேன். நல்ல எதிர்காலத்தை உனக்கு உருவாக்கி தரப்போகிறேன். நிச்சயமாக உனக்கு நல்ல முடிவு கிடைக்கும். உன்னுடைய நம்பிக்கை எப்பொழுதும் வீண் போகாது. உன் கருப்பண்ணசாமி உன்னை கைப்பிடித்து எப்பொழுதுமே உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.